வாங்க பழைய பித்தளை வெண்கல பாத்திரம் போலாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வெண்கல அடுப்பு இல்லைன்னா பித்தளை அடுப்பு இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. நான் போய் பார்த்தா என் கையில் சிக்கிறதில்ல இந்த கூஜா தாங்க. கூஜா பார்த்தீங்கன்னா இந்த கூஜா வித்தியாசமாக இருக்குது. நான் ஏற்கனவே கூஜா வந்து பெயர் பொறிக்கப்பட்டது காமிச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முகம், ஒரு பெண்ணோட முகமே அழகாக இருக்குது. அது போகுதா, பெயிண்டாக இருக்கா அப்படின்னு தேய்ச்செல்லாம் பார்த்தேன். அது போகவே இல்லை. திறந்து பார்த்தா உள்ள டம்ளர் கிடையாது. பேசாமல் எல்லாருக்கிட்டையும் கூஜா கொடுத்துட்டு பிளாஸ்டிக் யூசேஜ் குறையும், நாடும் க்ளீனாக இருக்குங்க. இந்த பொருள் வந்து கோயில்களில் தீர்த்தம் கொடுக்க யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை பூஜை பொருளாக கூட இருக்கலாங்க. ஆனால் இதோட பர்பஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா வாயோட அளவு வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால நான் அப்படி கற்பனை பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு பாலோ இல்லைன்னா வந்து நல்லா ஃபீட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆச்சி பாட்டிங்களோட உயிர் நாடியாக இருந்த அந்த வெத்தலை பொட்டி தாங்க. எங்கே போனாலும் இந்த வெத்தலை பொட்டி நம்ம கண்ணில் மாட்டிடுது. வெத்தலை பொட்டி கூட ஒட்டிக்கிட்டு வரும் அதோட ஃப்ரெண்டுங்க சுண்ணாம்பு வைக்கிற வெங்கல கிண்ணிங்க. இது விதவிதமாக வச்சுருந்துருக்காங்க. எப்படி நம்ம இப்போ லேடிஸ் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து சுண்ணாம்பு வைக்கிறதுக்கு விதவிதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியான வெயிட் எல்லாம்.